தருமபுரியில் ஒரு குடும்பத்துக்கு நடந்த சோக கதை தாங்க இப்போ தமிழ்நாட்டையே அதிர்ச்சியில் வீழ்த்தியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லையில் தாங்க முடியாமல் தன் மனைவி மகளையும் கொன்று விட்டு ஓடும் லாரியில் குறுக்கே பாய்ந்து திமுக பிரமுகமாகிய தற்கொலை செய்து கொண்டார். இதுக்கான காரணம் என்ன? அவர் தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன ஆச்சு? தன் குடும்பத்தையே கொல்ற அளவுக்கு அவருக்கு வந்த சோதனை என்ன? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸார் இது தற்கொலை செஞ்சு கொண்டது. இவர் யார் என்று விசாரணை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, இவர் அன்னசாகரம் பகுதியை சேர்ந்தவர். சந்தோஷ், வயது 45 என்பது குறித்து இவர் திமுக பிரமுகராகிய இவர் செந்தில்குமார் எம்பியாக இருந்தபோது அவருக்கு துணை செயலராக பணியாற்றி வந்திருக்கார். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா, இவரோட மனைவி சரண்யா 36 வயது. அப்புறம் இவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, சத்விகா 14 வயது. ஸோ இதுக்கான காரணம் என்ன? இவர் ஏன் தற்கொலை செஞ்சுக்கினாரு? தன் மனைவி மகளை கொன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இதில் தாங்க ஒரு பெரிய ஒரு உண்மையும் அதிர்ச்சியும் காத்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ்குமார் என்றார்கள்ங்க, 40 வயது. இவர் இதுக்கு முன்னாடி திமுக பிரமுகராக செந்தில்குமார் எம்பியாக இருக்கும்போது அவர்கிட்ட துணை செயலாளராக பணியாற்றி வந்திருக்கார். ஸோ அவர்கிட்ட செய்யும் போது பார்த்திங்கன்னா, இவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் அதிக லாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணிக்கார், வருமானம் எல்லாம் பற்ற முடியாமல் ஷேர் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். ஸோ ஷேர் மார்க்கெட்லேயும் அவருக்கு சீராக லாபம் இல்லை, ரியல் எஸ்டேட்லேயும் நஷ்டம் ஜாஸ்தியாகிடுச்சு. இவரால் குடும்பத்தை நடத்த முடியல. ஸோ குடும்பம் நடத்துறதுக்கு அங்கேயும் இங்கேன்னு கடன் வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சிக்காரு. அதிக அளவில் கடன் இவருக்கு ஆயிட்டிருக்கு. ஸோ இந்த சம்பவம் நடந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் 30ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் இந்த ஒரு சோகமான கதை இந்த குடும்பத்துக்கு நடந்தது. தமிழ்நாடு மக்களே அதிர்ச்சியில் ஆழ்த்திய நாளுங்க இது. என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த சந்தோஷ் என்றவர் அதிகமான கடன் வாங்கினதுனால இவரால் கடைக்காரங்களுக்கு கடமும் கொடுக்க முடியல, அதுக்கான பதிலும் இவருக்கு கொடுக்க முடியல. தான் மனைவிக்கே தெரியாமல் அவங்களோட நகைகளை கொண்டு போய் இவரெல்லாம் அடமானம் வச்சுருக்கார். ஸோ அதெல்லாம் போலீஸ் விசாரணையிலே தெரிய வந்திருக்கு. இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சம்பவம் நடந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா, அவரோட பெண் குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கு. இவர் அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு போய் காலையில் 10 மணிக்கு போய் கூட்டின்னு வீட்டுக்கு அந்த குழந்தைய சுத்தியலால் தலையில் அடித்து கொன்றதா போலீஸ் விசாரணையில் கூறப்படுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அவங்க மனைவி பெல்ட்டால் கழுத்தை நெரிச்சு கொன்று இருக்கார். ஸோ இதெல்லாம் எப்படி தெரிய வந்தது பார்த்திங்கன்னா, ஸோ போலீஸ் விசாரணையில் இவர் சூசைட் பண்ணி இறந்து போனதுனால போலீஸ் இவர் யார் என்னன்னு விசாரித்து இவரோட அட்ரஸை தேடி வீட்டுக்கு பார்க்கும்போது இவரோட வீடு வெளியில் பூட்டி இருந்திருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தா டிவி சவுண்டு அதிகமாக ஓடிட்டு இருந்திருக்கு. ஸோ போலீஸார் அவங்களுக்கு சந்தேகம் கதவை ஒடிச்சு உள்ளே போயிருக்கும்போது தான் இந்த அதிர்ச்சியான சம்பவம் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க மனைவி இறந்த நிலையில் பெண் குழந்தை மண்டை ஒடிஞ்சி ரத்த வெள்ளத்தில் இருந்தது போலீஸார் பார்த்தா அவங்களோட உடலை மீட்டு ஜிஹெச்க்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ தான் இவரோட அந்த வீடியோவை இவர் பண்ணிட்டு போயிருந்தார். எதுக்காக இறந்தோம், என்ன காரணன்றத அந்த வீடியோவில் பேசியிருந்தார். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராருக்கு பணம் தரணுமோ எல்லாம் நான் முடிச்சிருங்க. என் பொண்டாட்டி கொண்டுட்டேன், என் பிள்ளையும் கொண்டுட்டேன். அவங்களுக்காக தான் வாழ்ந்தேன், அவங்களுக்காக தான் ஷேர் மார்க்கெட் போனேன். ஆனால் என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல, கடன் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. எங்கள் அம்மாவை தான் கொல்லுன்னு நினச்சேன், சொல்ல முடியல. சரண்யா கண்டு ஒரு 42 லட்சம் இருக்கும். அந்த 42 லட்சத்தில் 25 லட்சம் விஜயாசிட்டி கொடுத்துருங்க, 8 லட்சம் டிரைவர் டிஎன்வி வேலாயத்துக்கு கொடுத்துருங்க, 8 லட்சம் காசி பணி கொடுத்துருங்க. அப்புறம் டிஎன்வி சந்தோஷ் ஸ்கூல்ல வேலை செய்வான், அவன் ஒரு 3 லட்சம், கவிதா மிஸ் 1.5 லட்சம். அப்புறம் எங்க பெரியப்பா பையன் 5,80,000 தரணும், சதீஷ் ஆயில் கடை கோவிந்த அவங்க பையன். அப்புறம் ஆயில் கடை கோவிந்த என் பொண்டாட்டிக்கு ஒரு 3 லட்சம் தரணும், ஓட்டு ரெஸ்டாரண்ட்ல 2 லட்சம் தரணும். இதெல்லாம் வடிவேல எனக்கு கொடுத்துருங்க. என் பொண்டாட்டி நகை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருக்கிற நகை, பெட்ரோல் பேங்க்ல இருக்கிற நகை, அன்னசாகரத்தில் இருக்கிற சொத்து, கோயில் நிலம் தான், அதெல்லாம் ஐயனாருக்கு கொடுத்துருங்க. எங்கள் அம்மாவை தான் கொள்ளுன்னு நினச்சேன், உடம்புலையும் மனசுலையும் தெப்பு இல்லை. என் பிள்ளைய மண்டையை உடிச்சே கொண்டுட்டேன், என் பொண்டாட்டி மூச்சு நேச்சு கொண்டுட்டேன். இன்னும் நான் 10 நிமிஷம் நான் செத்துருவேன். யாரும் ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்க.
எங்களுக்கு கடைசி இது ரைட்ஸ் எல்லாம் ஐநார் ஐநார் என்னை மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க அக்கா. அம்மா சீக்கிரமா செத்துருமா, நீயே சீக்கிரம் செத்துருமா, இருக்க வேணாமா, சீக்கிரம் செத்துருமா. ஸோ அந்த வீடியோ மூலயமா வந்து அவர் கடைசி ஒரு மனிதனின் கடைசி வார்த்தையை வந்து அந்த வீடியோவில் அவர் பதிவிட்டு போயிருந்தார். ஸோ மக்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்க, இந்த செய்தி கேட்குறேன், இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பற்றியும் தெரியாமல் எந்த ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டுன்றது கூட வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி. அதை பற்றி தெரியாமல் அது உள்ளே போனீங்கன்னாக்கா நம்ம பணத்திலேருந்து, நம்ம மான மரியாதையிலேருந்து, நம்ம குடும்பத்திலேருந்து கடைசியில் நம்மளே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு ஆகும். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிருக்கு. அவங்க சொத்துக்களை விற்று கடன் பிரச்சனை இல்லாமல் நடுத்தருக்கு வந்து கடன் கட்ட முடியாமல் எவ்வளோ பேர் சூசைட் பண்ணி நடந்து போயிருக்காங்க, ஊரை விட்டு ஓடி இருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ரொம்ப கஷ்டமான வலியான விஷயம் எது தெரியுங்களா? தான் உயிரை தானே மாச்சிக்கிட்டாங்க. இவர் செஞ்ச ஒரு சின்ன தவறால் இன்றைக்கி ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு. அவன் இவர் வாங்கின அந்த கடத்துக்காக அந்த அம்மாவும் அந்த குழந்தையும் என்ன பண்ணாங்க? ஸோ இனிமேல் வந்து யாராச்சும் இது மாதிரி இருந்தால் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லையோ ஷேர் மார்க்கெட்டில் தயவுசெய்து அதில் போகாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்சால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக இது சொல்கிறேன்னாக்கா, இதை பார்த்தாச்சு இந்த அரசாங்கம் இதுக்கான ஒரு முடிவு ஏதாச்சும் எடுக்கட்டும். ஏன்னா வெளியில் வந்து வட்டிக்கு நிறைய பேர் விடுறாங்க. நம்ம கஷ்டத்துக்காக நம்ம போய் வாங்குகிறோம், அதை கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது அந்த வட்டிக்கு விட்டவங்க வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதும், தகாத வார்த்தையில் பேசுகிறதும், அவங்க குடும்பத்தை அசிங்கமாக பேசுகிறதும், இந்த மாதிரி நிறைய கொடுமைங்க நடக்குது. அதிகமான வட்டிங்க வாங்குறது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அரசாங்க கவனத்துக்கு போகணும். ஸோ இதுக்கான ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் வட்டி கொடுறவங்க, குடும்பத்தை அவமானப்படுத்துகிறவங்க, அந்த மாதிரி மூலையெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இது பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பத்திரமா ஜாக்கிரதையாக இருங்க. யாரும் ஷேர் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேயும் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் எதில் போய் இறங்கி மாட்டிக்காதீங்க.